ஏன் மீனாட்சி, என் மகன் என்ன பாப்பண்ணா இந்த புஷ்பா இந்த ஆட்டம் போடுறான்? என்னமோ பெரிய ராஜ்யத்தை ஜெயிச்ச மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டின மாதிரி நடு வீட்டுக்குள்ள வந்து ஜிங்கு ஜிங்கன்னு குதிக்கிறா. ஏன் மீனாட்சி நம்மளுக்கு இப்படி நடக்குது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானா இருந்தா வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிருப்பேன். என்ன பண்றது, நம்ம புருஷங்க கூட பிறந்துட்டான்ல. அந்த இறக்கம் பார்க்க போய் தான் அப்ப ஏறி மேய்றா. பாவம் கோபி, அவன் என்ன பாவம் பண்ணா? மீனாட்சி, அந்த புஷ்பாக்காரிக்கு நம்ம யாரும் நிம்மதி இருக்க கூடாது. ஏன் நம்ம இத்தனை நாள் பேசாம இருந்தோம்? அதான் அவ கண்ணை போய் எரிக்குது. நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தை அழிக்காம அவ போயவே மாட்டான். என் மையன் அவன் மகளை அடிச்சது தப்புதான். அவன் என்ன வேணுமனா பண்ணா? ஏதோ பழைய வரையில கோபி அடிக்க போறான்னு சொல்லி அடிக்க போனா. ஆம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு அடிப்பாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. இவங்க போடாத சண்டையா? அவ மகன் ஊட வந்து விழுவ போய் தானே இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாண்டி அவளை கட்டிட்டு குடும்பம் நடத்திட்டு பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். இதுக்கு மேல கோபி தான் கட்டணும்னு சொல்லி அந்த புஷ்பாக்காரி யார பைத்தியக்காரி ஆக்க பாக்குறா. கோபிக்கு வனிதாவுக்கு நல்ல பொருத்தம் மீனாட்சி. அது இல்லாம என் மக வாழ்க்கைய நினைச்சு பாரு. கோபி வனிதாவை கட்டலன்னா காமு வாழா வெட்டியதான் இருக்குன்னு அந்த நெல்லியாண்டவர் சொல்லாம சொல்லிட்டு மறைமுகமாக மிரட்டிட்டு போறாரு. எனக்கு நம்ம திக்கு திக்கு இருக்குது மீனாட்சி. இங்க பாரு தேவானே, அவ பேசினா பேசிட்டு போட்டோம். அவ பேசுனதெல்லாம் அப்படியே நடந்துற போது. ஏன் தாலி கட்டின மறுநாளே மலர் புருஷனை வேணான்னு சொல்லிட்டு வந்தாலே அவளே நான் ஒதுக்கி வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல தேவானே, இத்தனைக்கும் கோபி மலர் மேல உசிரைய வச்சிருந்தான். நாம என்ன பண்ணோம்? போய் பேசலையா? மீனாட்சி, இந்த விஷயத்துல அதை மறந்துட்டோமே. என்ன சொல்ற தேவானே? ஆமா மீனாட்சி, இந்த கோபி கல்யாண விஷயத்துல இத்தனை பிரச்சனை இருக்குதுன்னா அந்த மலர் சும்மா இருப்பாளா? நம்ம பெத்த கடமைக்கு போய் பேசிட்டு வந்துட்டோம். அவளும் பெரிய மனசு பண்ணி சரின்னு சொல்லிட்டா. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை அவளுக்கு தெரியவே கூடாது மீனாட்சி. அது மட்டும் இல்ல, நெல்லியாண்டவர் வனிதா விஷயம் பேசுனது தெரியக்கூடாது. புஷ்பா வந்து ஆட்டம் போட்டதும் தெரியக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சா மலர் யோசிக்க மாட்டா. இவ்வளவு ஏன் கோபி மனசு பொறுக்க மாட்டாம கவலை ஆத்தன்னு நினைச்சு மலரவை சந்திச்சு பேசுனா என்ன ஆகும்? எல்லாம் முடிஞ்சு போயிடும். பாத்தியா, இது எனக்கு எதுவுமே தோணல. இந்த மனுஷன் வேற மலர்தான் கட்டி வைப்பேன்னு உறுதியே சொல்லிட்டு இருந்தாரு. இவன் போய் அவட்ட ஏதாவது பேசி ஏட குடமாயிராது. எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றது? என்ன பண்றதா? நம்ம ரெண்டு பேரும் போய் நேரா மலரை பார்த்து பேசலாம். மலரை பார்த்து பேசுறதா? ஏற்கனவே அவளை பார்த்து பேசிட்டோம். திரும்ப வந்திருக்காங்களே நினைக்க மாட்டா? நம்ம மேல சந்தேகம் வராது? சந்தேகம் வருது வராது அப்பாற்பட்டது. நாங்க வந்து பேசுனதுக்கு நீ சரின்னு சொன்னியாமே, நன்றின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டு வரலாம். நீ சொல்றது சரிதான். அதுக்குள்ள அவ இங்க வந்து குளிர் காஞ்சிட கூடாது. வா போலாம். உள்ள வாங்க. கொஞ்சம் வாமா, தனியா பேச. வாமா. மலரு, உன்ன மாதிரி பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வராதுதாம்மா குறை. நீ எங்க வீட்டுக்கு வரலன்னாலும் நீ விளக்கேத்து வச்ச மகாராசிமா. மலரு, நீ வயசுல சின்ன பொண்ணு, ஆனா மனசளவுல பெரிய மனுஷிமா. எதுக்குங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? மலரு, பெரிய வார்த்தையில இல்லம்மா, மீனாட்சி சொல்றதெல்லாம் சத்தியமா இது உண்மைம்மா. மலரு, நீ கோபி கிட்ட என்ன பேசுனியா ஏது பேசுனியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கோபி கிட்ட நாங்க விவரத்தை எடுத்து சொன்னோம். வனிதாவை கட்டிக்கிடான்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டாமா. ஆமா மலரு, நீ மாத்திரம் இல்லைன்னா என் பிள்ளை வாழ்க்கையே இல்லாம போயிருக்கும். பொம்பளைங்க வாழ்க்கையே இப்படிதாம்மா. ஆமா, உன்ன மாதிரி பொண்ண நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லம்மா. நினைச்சவனோட வாழ்க்கையும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவனையே விட்டு கொடுத்து பெருந்தன்மையான மனசு வேற யாருக்கு இருக்கும்? சத்தியமா சொல்றேன் மலரு, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையும். உன் குணம் போலவே உன் புருஷனும் நடந்துக்கிருவான். உன்னைய உள்ளங்கையில வச்சு தாங்குவாமா. ஆமா மலரு, உன்னை போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? மலரு, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அதுக்கப்புறம் கோபி வந்து உன்னை பார்த்தான்ல. என்ன சொல்ற தேவான? கோபி எப்படி மலர பாப்பான்? இல்ல மலர் தான் எப்படி சம்மதிக்கும்? மலர் பேசுனதுனாலதான் கோபி வனிதாவை கட்டிக்க சம்மதிச்சான். அது சம்மதிக்கிற அளவுக்கு பேசிருக்குன்னா மலர் எப்படி கோபி சந்திக்கும்? கட்டாயம் மறுத்திருக்கும்.
அதுக்கு இல்ல மீனாட்சி, மலரோட மனசு நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கோபியை நினைச்சா வந்து பாத்துருக்கலாம்ல. அவன் பார்க்க வந்தாலும் மலர் ஒத்துக்காது இல்ல மலரு? எனக்கும் கோபிக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு என்ன வந்து பார்க்கணும்? நான் எதுக்கு பேசணும்? நீங்க கவலைப்படாதீங்க. கோபியை என்ன வந்து பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். இது விஷயமா கோபியோட அப்பா தான் என்கிட்ட ஒரு தடவை வந்து பேசினாரு. என்ன மலர் சொல்ற? கவலைப்படாதீங்க. இதுக்கு மேல கோபி விஷயமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் தெளிவா சொல்லி அமைச்சிட்டேன். இங்க வேறு மீனாட்சி, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேங்கிறது சரியா போச்சுல்ல. இங்க பாரு மலரு, என் வீட்டுக்காரரு நாம இதுல ஏதோ சதி செய்யறோம்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இப்படி ஒன்னும் புரியாம பண்றாரு. நாங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அவரு... கவலைப்படாதீங்க. இனிமே நீங்களே வந்து மலர் ஒத்துக்கன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என் மனசு மாறிடுச்சு. இனி கோபி வேற, நான் வேற, அவ்வளவுதான். மலரு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. மலரு, உன் மனசுல எதுவும் நினைச்சுக்காதம்மா. பாத்தியா மீனாட்சி, உங்க வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணியிருக்காருன்னு? பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாட்ட கதையெல்லாம் இருக்கு. இங்க பாரு, நீ ஆட்டு கோவத்துல போய் அது இதுன்னு எதையுமே அவர்கிட்ட ஒளிராத. இதான் சாக்குன்னு அவர்காட்டு நீங்க 2 பேரும் என்ன சொன்னீங்க ஏது சொன்னீங்கன்னு அவர் கிளம்பிட போறாரு. அப்புறம் நம்ம கதி அதே கதிதான். தெய்வானே, இதை நான் இப்படியே விட்டுற போறது இல்ல. கோபிக்கு வேண்டியதும் கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த மனசுல நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறேன் இல்லையான்னு பாரு. சரி சரி வா. என்ன ஒண்ணு தொட்டு ஒண்ணு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு பாருங்க. காம விஷயத்துல நடந்த மாதிரியே இப்பவும் புஷ்பாவும் பெரசுடனும் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நினைக்கிறோம்னா தொட்டு தொட்டு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்க. எவன் கண்டா நல்லதா பெருசா பின்னால் நடக்க போகுதோ என்னவோ விடு. எப்படின்னு விட முடியும்? இதெல்லாம் யாரு? இந்த பாண்டி பையன் பண்ண காரியம் தானே. அதனால தானே இவங்க புஷ்பாவும் பெரசோட நம்மள விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா சும்மா பாண்டி பாண்டின்னு நடந்ததையே பேசிட்டு இருக்காது. பேசி ஆக வேண்டாமா? இப்ப பேசலாம், எப்ப பேசுவோம்? இல்லண்ணே, நம்ம இப்போ சம்பந்தியை பார்த்து பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். என்ன சொல்ற மயிலு? ஆமாண்ணே, நம்ம சம்பந்தியை போய் பார்ப்பேன். நாம தான் அவர் காலில் விழுறேண்ணே. அவர்கிட்ட நாம சொல்லுவோண்ணே, இதுக்கும் கோபிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாம் இந்த புஷ்பா பண்ண குழப்பம் தான் இவ்வளவு தூரம் நடந்திருக்கேன். நம்ம சொல்லுவோண்ணே, அவர் புரிஞ்சுக்குவாருண்ணே. அவரு அண்ணே, நீங்க பாருங்க, அன்னைக்கு பெருசுடன் சம்பந்தியை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் உட்கார வச்சப்ப கூட அவர் அது ஒன்றும் பெருசுப்படுத்தலையே. நாம இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அவர் அமைதியா தானே இருந்தாரு. அதனால போய் சொல்லுவோம்னே, சொன்னா அவர் புரிஞ்சுக்குவாருண்ணே. என்னண்ணே யோசிக்கிறீங்க? இல்ல மயிலு, அவர் நெல்லி ஆண்டவர் ரொம்ப தீர்மானமா இருக்காரு. அவர் பேசுனதை கேட்டல்ல. இந்த பாரு மயிலு, காமு கல்யாணத்துல பிரச்சனை வந்து இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நம்ம எவ்வளவு துடிச்சு போனோம். அதை அவர் கவனிச்சிருக்காரு இல்லையா? அதே மாதிரி அவரும் கஷ்டப்படணுமா? அவருக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவரு. பையன் கல்யாணத்தப்ப பெருந்தன்மையா இருந்தாருன்னா அது பெரிய விஷயம். அது வனிதா கல்யாணத்துல அப்படியே இருப்பாருன்னு எதிர்பார்க்காது. புஷ்பா என்ன பேச்சு பேசிச்சு? இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வருமா நான் பார்த்து விடுறேன்னு சொல்ல. இந்த பையன் முட்டா பைய வேற கருவிட்டு கிடக்கிறான் வன்மத்தோட பெரேசுட. அண்ணே, அவன் வன்மத்தோட இருக்கான்னா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? கோபிக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாமா? என்னடே பேசுறீங்க நீங்க? இல்ல, இப்படி ஒன்னொன்னுத்துக்கு அந்த பெருசுட நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு நல்ல காரியம் நடக்கவே நடக்காதுன்னே, தள்ளி போய்கிட்டே இருக்கும்னே. நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். பிரஸ் சொல்லிட்டா? ஆமாண்ணே, நான் சொல்றேனே, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, நாங்களும் பாத்துக்கிறோம்னு சொல்றேன். என்ன இல்ல என்ன, நம்ம பாண்டி பையன் பண்ண தப்புண்ணே. நம்ம மேல தப்பு இருக்கிறதுனால தான் நம்ம அமைதியா இருக்கோம். நான் பாண்டி பையனை வீட்டு விட்டு வெளியே துரத்துறேன். என்னடா இது? ஆமாண்ணே, துரத்துறேண்ணே. பார்க்கலாம், அந்த பிரஸோட அவனை போய் அந்த பாண்டி பையனை அடிக்கிட்டோம் ஒதுக்கிட்டோம் என்ன வேணாலும் பண்ணிட்டேனே. ஆனா
இனிமே இந்த கோபி விஷயத்துல மட்டும் அவன் மூக்க நுழைச்சான், நான் அவனை சும்மா ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நான். ஆமா, இந்த பருமையில் உனக்கு இருக்கிற ஆத்திரம் எனக்கு நல்லா புரியுது. கோபி மேல இருக்கிற பாசமும் எனக்கு புரியுது. உங்ககிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லடா மயில். என்னடா இது பிரச்சனைகள் இப்படித்தானா? பாதி பேருக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. நமக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுது, அது பேசிதான்டா தீர்க்கணும். சண்டைக்கு சண்டையே பதிலா இருக்க முடியாது. எவ்வளோ பேசுவீங்க? அவன்கிட்ட காலம் பூரா பேசிட்டே இருப்பீங்களா? காலம் பூரா அவன் காலில் விழுந்துட்டே இருப்பீங்களா? எவ்வளவு நாளானாலும் இவன் திருந்த மாட்டானே. ஏண்டா திருந்தாமையாடா மகா நம்ம வீட்டுல இருக்கா? அவன் சூடு போடுறப்ப மகாவை கூட்டிட்டு வந்தமே, அவனால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? நம்ம பக்கம் இல்ல நியாயம் இருந்துச்சு. விடுறா, காமு இப்ப சமந்தி வீட்டுல இருக்கா, அதுவே பாதி பிரச்சனைக்கு தீர்ந்த மாதிரி. நல்லது நடக்கும், காலம் தான் பதில் சொல்லணும். பேசாம அண்ணே, அண்ணே எனக்கு புரியுது அண்ணே. ஆனா அந்த புஷ்பாவும் பெருசுடன் இப்படி அழிச்சாட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அண்ணே. மகா விஷயத்துல பாண்டி பண்ணது தப்பு. உலகமாக அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான் அவன். அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அது தகுனே அவனுக்கு. அவன் பண்ணது தப்பு இல்லை நான் சொல்லலையே. ஆனா இதுல கோபி என்ன பண்ணான் நீங்க பாருங்க. மகாதான கோபியை நினைச்சு, மகாதான கோபியை விரும்பிச்சு. இதுல கோபி மேல இடம் தப்பு இருக்க. அவன் அவன் செய்யாத குத்தனை அவன் என்ன காலம் பூரா வாழ்க்கை பூரா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கணுமா? அவன் என்னடா எனக்கு இந்த கோபியை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்கு புரியுது, சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவனை மச்சா மகனு கூட வேணாம், மனுஷனை கூட பார்க்க மாட்டேங்கிற நான் பெரிய சொல்றேன். பொறுத்துடா, காலம் பதில் சொல்லுடா எல்லாருக்கும். நான் சொல்றேன் அண்ணே, உங்க நம்பிக்கை தானே என் நம்பிக்கை. இந்த பாருங்க, கோபிக்கு ஒரு நல்லது நடக்கணும், அதான் என் ஆசை. எனக்கு தோணுது மயிலு, அவனுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமா. அவன் ஆசைப்பட்ட, அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அவனுக்கு அமையதான் போகுது பாரு. அம்மா. காமு, அத்தை சௌக்கியமா? போச்சு, உன்னை பழையோட இங்கே திரும்ப அனுப்பிச்சு. என்னம்மா நீ வேற தேவையில்லம்மா. ஏன் அத்தை இப்படி முழிக்கிறீங்க? முழிக்காம உங்க அப்பா உங்க அம்மாவும் பேசின பேச்சுக்கு முழிக்கிறது இல்ல, முழுப்பதிங்க போய் கிடக்குறோம். நான் சொல்லல, அதனால தான் கூட்டு வந்தேன். ஏமா நீங்க வந்தது சம்மந்திக்கு தெரியுமா? பரவாயில்லையே, அப்பா இங்க வந்து நல்லாதான் பூச்சாண்டி வேஷம் கட்டியிருக்காரு. நீங்க வேற அவருக்கு தெரியாம வந்ததுக்கு நாங்க தான் காரணம் சொல்லி எங்க உயிரை எடுக்க போறாரு. சாமி கொஞ்சம் கிளம்புங்கம்மா. யார் உயிரையும் எடுக்கிறதுக்கு இல்ல அத்தை, அப்பா ஊருக்கு போயிருக்காரு, அதனால தான் வந்தோம். மீனாட்சி போச்சு, நாளைக்கு சம்பந்தி இத காரணம் காட்டி வேற ஏதாவது பிரச்சனை கொண்டு வர போறாரு, எனக்கு நல்லா தெரியுது. சும்மா இருங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. எந்த பிரச்சனையும் இல்ல, அது சொல்லிட்டு போக தான் வந்தோம். ஆமாமா, அதான் கல்யாண விஷயம் எது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருல, இனி என்ன பிரச்சனை வர்றதுக்கு? நீங்க அப்படி நினைச்சா அதுக்கு நாங்களா பொறுப்பு? நீ என்ன சொல்ற வனிதா? அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்பாவும் அம்மாவும் இங்க வந்து அது இதுன்னு பேசினாங்கல்ல, அப்புறம் அம்மா வீட்டுல வந்து தாட் போட்டுன்னு கத்திட்டாங்க. நானும் பதிலுக்கு எனக்கு கோபியா தன கட்டிக்க விருப்பம் இல்ல, நான் அப்பா கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். உடனே அம்மா, உன்னை யாரு இதுல தலையிட சொன்னா, நான் இப்ப அப்படியா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, அம்மாவுக்கு கோபியா தன எனக்கு கட்டி வைக்கணும்னு தான் ஆசை. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும்ல, அதனால தான் அப்படி கத்திட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்குள்ள சமாதானம் ஆகி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிப்பீங்கல்ல, அதனாலதான் அத்தை. அடி ஆத்தி, என் வயித்துல பாலை வார்த்துட்டமா. நிஜமாதான் சொல்றியா? பின்ன போய் சொல்றதுக்கு ஆட்டோல ஏறி இங்க காசு கொடுத்து வந்தோம். பரவாயில்ல, நல்லா தான் பேசுறேன். என்னத்த சொல்றீங்க? நல்லா தான் பேசுறேன்னு சொல்றதா இல்ல வாய் நீள்றதுன்னு சொல்றதா? ஆத்தா மீனாட்சி, ஓ மருமகளுக்கு வாய் ரொம்ப தான் நீளம். வாய் இல்லனா உங்க வீட்டுல வந்து பொழைக்க முடியுமா? பாரு, நாங்க என்ன உங்களை மாதிரி வாய் அடிக்கிறோம்? பின்ன எங்கள மாதிரி வாய் அடிக்க முடியுமா? அதெல்லாம் சரிதான். இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு எந்த முறையும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதா? ஒரு மரியாதை வேணா? உங்க வீட்டுல இப்படித்தான் வளர்த்தாங்களா? இதான் மரியாதையா? சரியா சொன்னீங்க அத்தை, உங்க சைடை விட எங்க வீட்டுல மரியாதை குறைச்சல் தான். என்ன வனிதா இப்படி பட்டுன்னு விட்டு கொடுத்துட்ட? பின்ன என்ன, நீ ஒருத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி வருஷக்கணக்கா இங்க தங்கிட்டு இருந்தா, அவளை ஒருத்தன் தூக்கிட்டு போய் தாலி கட்டி குடும்பமே நடத்திட்டான். திரும்ப அவளை கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வந்துட்டு மறுபடியும் அவளை யாரு கட்டுறதுன்னு இங்க பஞ்சாயத்து நடக்குது. இந்த மாதிரி எங்க வீட்டுல இல்ல, வேற யார் வீட்லயும் நடக்காது. உங்க வீட்டு மரியாதை பெருசுதான். அடி ஆத்தி, என் மருமக எம்பிட்டு பேச்சு பேசுறா பாரு. மீனாட்சி சும்மா இழிக்காத, எதுக்கு கொஞ்சம் சூதானமா இரு. நீங்க மட்டும் என்ன, நீங்களும் கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க. ஐயோ, புஷ்பா மாத்திரம் இங்க இருந்திருந்தா இவளே பேசி எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பா. சரியா சொன்ன மீனாட்சி. அந்த புஷ்பா பேச வரும்போது வனிதா வர சொல்லுவான். இவ பேசுற பேச்சுல அவ தலைதெறிக்கு ஓடணும். அவங்க இருக்காங்களா? வர சொல்லுங்க, நலவார்த்தை நறுக்குன்னு கேக்குறேன். அடி ஆத்தி, நீ சொன்னதே போதும். வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி.
இப்பதான் என் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. நான் இங்க வந்தா அந்த நிம்மதி இங்க நிரந்தரமா தங்கிடும். சரி வாங்க நீ கிளம்பலாம். இவங்க விட்டா பேசிட்டே இருப்பாங்க. வாங்க. அத்தை, உங்க பொண்ணு கொஞ்சம் பேச கத்து கொடுங்க எங்க அம்மாட்ட. வரேன். அடியாத்தி. ஆமா, கோபியா தல்ல இல்லையா? சுத்த போரு. அப்பாட, அந்த கடவுளை பாத்தியா? கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல மருமகளை எனக்கு கொடுத்துருக்காரு. பொறுத்திருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. அவ புஷ்பாவையும் அடக்குவா, பிரேசுடன் வாயும் அடக்குவா, மகாவையும் அடக்குவா, உன் கிளியாஞ்சட்டு வாயும் அடைப்பா.